ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து தாங்க வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. இன்றைக்கி நம்ம போலார் பேரட்டை பற்றி தான் கொஞ்சம் பார்க்க போகிறோம். நிறைய பேர் போலார் பேரட்டை பற்றி கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க. ஆல்ரெடி A to Z நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம போலார் பேரட் எப்படி உருவாச்சுன்னா, ஃபஸ்ட்டு கான்வென்ட் சிட்ரிலட்டுக்கும் பிளட் பேரட்டையும் கிராஸ் ப்ரீடிங் பண்ணி கிடச்சது தான் இந்த போலார் பேரட்டு. ஸோ இது 2 கலரில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று ஒயிட்டு, இன்னொன்று ப்ளூ. இதோட ஆயுள் காலம் மினிமம் ஒரு 3 to 4 வருஷம் வரைக்கும் இது வாழும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இதில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டது ஃப்ரைஸ் எப்படி கேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கேட்டாங்க. ஸோ எக்லே பண்ணி ஒரு 4 நாள் கழித்து கண்டிப்பாக எக்கெலாம் நல்லா கேட்ச் ஆகிரும். ஸோ கேட்சான குஞ்சுகள் உடனே ஃப்ரீ ஸ்விம்மிங் பண்ணாது. உடனே ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டு தான் இருக்கும். அந்த வயிற்றில் உள்ள அந்த எக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்ச பிறகு தான் ஃப்ரீ ஸ்விம்மிங் ஆகும். அந்த 3 நாளுக்கும் அந்த வயிற்றில் உள்ள அந்த எக்கிலருந்தே தேவையான ஃபுட்டு எடுத்துக்கிறோம். நீங்கள் எந்த ஃபுட்டுமே 3 நாளைக்கு நீங்கள் ஃப்ரீ ஸ்விம்மிங் ஆகுது வரைக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். இப்போ அதுக்கப்புறம் என்ன கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ ஸ்விம்மிங் ஆன பிறகு நம்ம முடிஞ்சால் வினிகரில் கொடுங்க. அதுவும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இந்த முட்டையில் உள்ள மஞ்சள் கருவை ஒரு சின்ன டம்ளர் எடுத்து அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அந்த கருவை மட்டும் நல்லா கரைச்சி நல்லா தண்ணி ஆக்கி ஃப்ரைஸ் எந்த இடத்துல அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல அந்த முட்டை கருவை ஊற்றுங்க. இதுதான் பெஸ்ட்டு ஃபுட்டு ஃப்ரைஸுக்கு. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நானும் இப்போ தான் என்கிட்ட அடுத்து ஃப்ரீ ஸ்விம்மிங் ஆகிருக்கு. நானும் அந்த ஃபுட்டு தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரீடிங் பேர் வேணாலும் நம்மள்கிட்ட வாங்கிக்கலாம், செமி அடல்ட் வேணாலும் நம்மள்கிட்ட வாங்கிக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ப்ரீடிங் வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு என்ன ப்ரீடிங் அடுத்து பண்ணணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.